அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆட்டோமேட்டிக் சிட்டிசன்ஷிப் முறையில் மாற்றத்தை கொண்டுவரவுள்ளார். இதற்கான உத்தரவை இன்று பிறப்பிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றுள்ள நிலையில் இன்று அவர் முக்கியமான 2 உத்தரவுகளை பிறப்பிப்பார் என்று கூறப்படுகிறது. அவர் பிறப்பிக்க உள்ள 200 உத்தரவுகளில் 2 முக்கியமான உத்தரவுகள் இன்று பிறப்பிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. நாடு முழுவதும் தங்கியுள்ள சட்டவிரோத அகதிகளை வெளியேற்ற டிரம்ப் உத்தரவிட வாய்ப்புள்ளது. இதற்கான அறிவிப்பு முதல் நாளே வரும். முதல் நாளே இதற்கான கையெழுத்தை டிரம்ப் போட உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக நாட்டில் எமர்ஜென்சி கொண்டு வர கூட தயார் என்று அவர் கூறியது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் வசிக்கும் இந்தியர்கள் ஏற்கனவே விசா கிடைப்பதில் சிக்கலை சந்தித்து வருகின்றனர். அதோடு இல்லாமல் கிரீன் கார்டு பெறுவதிலும் சிக்கலை சந்தித்து வருகின்றனர். மற்ற நாட்டினருக்கு கிடைக்கும் அளவிற்கு கூட இந்தியர்களுக்கு H-1B விசா தொடங்கி மற்ற விசாக்கள் கிடைப்பதில் சிக்கல் நிலவி வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் டிரம்ப் அமெரிக்காவில் ஆட்டோமேட்டிக் சிட்டிசன்ஷிப் முறையில் மாற்றத்தை கொண்டுவர அவர் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அவரின் தேர்தல் அறிக்கையில் இது இடம்பெற்றுள்ளது. டிரம்ப் ஆட்சிக்கு வரும் முதல் நாளே, அதாவது ஜனவரி 20ஆம் தேதியே அமலுக்கு வரும் என்றும் சொல்கிறார்கள். இந்த புதிய விதிப்படி அமெரிக்காவில் பிறக்கும் வந்தேரி பிரிவை சேர்ந்த குழந்தைகளுக்கு இனி ஆட்டோமேட்டிக் சிட்டிசன்ஷிப் கிடையாது. அதாவது இவர்களில் ஒருவர் கண்டிப்பாக அமெரிக்கராக இருக்க வேண்டும் அல்லது அமெரிக்காவில் ஏதாவது ஒரு கிரீன் கார்டு அல்லது அதிகாரப்பூர்வ இருப்பிட சான்று வைத்திருக்க வேண்டும். இவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு மட்டுமே குடியுரிமை வழங்கப்படும் என்று டிரம்ப் மிக முக்கியமான முடிவை எடுக்கவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் ஆட்டோமேட்டிக் சிட்டிசன்ஷிப் மூலம் பலனடைந்த பல ஆயிரம் இந்தியர்கள் பாதிக்கப்படும் வாய்ப்புகளும் உள்ளன. முன்னதாக டொனால்டு டிரம்ப் நிகழ்த்திய வெற்றி உரையில் நாம் அமெரிக்காவின் எல்லையை பாதுகாக்கப் போகிறோம். இது அமெரிக்க வரலாற்றில் இதுவரை காணாத மிகப்பெரிய வெற்றி. அமெரிக்காவை மாற்றப் போகிறோம். அமெரிக்காவின் ஒவ்வொரு விஷயங்களையும் மாற்றி நமது நாட்டை சரி செய்ய போகிறோம். நான் இந்த நாட்டு மக்களுக்காக தினமும் போராடப் போகிறேன். நான் ஓய்வெடுக்கப் போவதில்லை. அமெரிக்காவின் பொன்னான காலமாக இது இருக்கப் போகிறது. இந்த வெற்றி அமெரிக்காவை மீண்டும் மிகப்பெரிய நாடாக மாற்றப் போகிறது. மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் என்ற தத்துவத்திற்கு ஏற்றபடி அமெரிக்காவில் ஆட்சி செய்வோம். நார்த் கேரோலினா, ஜார்ஜியா, விஸ்கான்சின் மாகாணங்கள் வெற்றிக்கு முக்கிய பங்கு வகித்துள்ளன. அந்த மாகாணங்களுக்கு என்றும் நன்றியை உரித்தாக்குகிறேன். வலிமை வளமான அமெரிக்காவை உருவாக்குவோம். நாம் இதுவரை வரலாற்றில் பார்க்காத மிகப்பெரிய நிகழ்வு இது. இது மிகப்பெரிய அரசியல் இயக்கமாக, அலையாக அமெரிக்காவில் உருவெடுத்துள்ளது. இதற்கு முன் அமெரிக்காவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. இனியும் நடக்குமா என்பது சந்தேகம். அமெரிக்காவை புதிய உயரத்திற்கு இந்த நிகழ்வு கொண்டு செல்லும். நாட்டின் பிரச்சினைகளை சரி செய்வோம். வரலாறு படைத்து உள்ளோம். வரலாற்றில் இது முக்கியமான நிகழ்வு. மிகப்பெரிய தடைகளை நாம் தகர்த்து உள்ளோம் என்று டிரம்ப் குறிப்பிட்டிருந்தார்.